வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. சிந்தனையை, உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவின் பாதம் பணிகின்றேன். இந்த அரிய வாய்ப்பினை அளித்திட்ட அனைத்து நல் உள்ளங்களுக்கும் இதயம் கனிந்த வாழ்த்துக்களும் நன்றிகளும். இன்றைய சிந்தனை தலைப்பு: குடும்ப அமைதி காக்கும் மனவளக்கலை. இணையத்தில் இணைந்திருக்கும் அனைத்து மனவளக்கலை அன்பர்களுக்கும் நன்கு தெரியும், மனவளக்கலை யோகம் என்பது உடல் நலம், மனவளம், உயிர்வளம் நல்கும் யோக பயிற்சி முறை என்பது. நம் அருட்தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்கள் நமது உடல் நலம் காக்க எளிய முறை உடற்பயிற்சி, உயிர்வளம் காக்க காயக்கல்ப பயிற்சி, மனவளம் காக்க அகத்தவம், அகத்தாய்வு பயிற்சி முறைகளை அழகாக வடிவமைத்து தந்துள்ளார். நாமும் அப்பயிற்சி முறைகளை தொடர்ந்து செய்து வருகின்றோம். மனவளக்கலை பயிற்சி மூலம் குடும்ப அமைதி பெற முடியுமா, எவ்வாறு என்ற கேள்விக்கான விடையே இன்றைய சிந்தனை ஆகும். மனதை வளப்படுத்தும் கலையே மனவளக்கலை. இது நம்ம எல்லாருக்கும் தெரியுங்க. அகத்தவ பயிற்சி அப்படின்னா என்னங்க? மனிதனுடைய வாழ்வை வளப்படுத்தி சீர்படுத்தி உயர்ந்த பண்புகளை பெற உதவுவதே மனவளக்கலை பயிற்சிகளின் ஒரு அங்கமான அகத்தாய்வு பயிற்சி ஆகும். அகத்தாய்வு பயிற்சியின் முக்கிய நோக்கம் நம்மை நாமே ஆய்வு செய்து தனக்கும் குடும்பத்திற்கும் சமுதாயத்திற்கும் நன்மை தரும் நற்பண்புகளை அடைவதுதான். இதன் மூலம் தனி மனிதன் முதலில் அமைதி பெறுகின்றான். அதனால் அவனது குடும்பம் அமைதி பெறுகிறது. குடும்ப அமைதி சமுதாய அமைதிக்கு, அதாவது உலக அமைதிக்கு வழிவகுக்குதுங்க. குடும்ப அமைதியே அனைத்து நலன்களையும் பாதுகாக்கும் பாதுகாப்பு அரண், அதாவது அமைதி கோட்டை ஆகும். குடும்ப அமைதி. இதில் அமைதி என்னால் என்ன? முதல்ல சிந்திக்கலாங்களா? அமைதி என்பது வாழ்வில் போராட்டமோ சிக்கல்களோ இல்லாத நிலை ஆகும். அலைகள் இல்லாத கடல் அமைதி கடல், போராட்டங்கள் இல்லாத குடும்பம் அமைதி குடும்பம். நமது உடலுக்கும் உயிருக்கும் இடையே இனிமை காத்தல் தனி மனித அமைதி ஆகும். நம் அன்பு குடும்பத்திற்கும் நமக்கும் இடையே இனிமை காத்தல் குடும்ப அமைதி ஆகும். நம்ம அகத்தாய்வு பயிற்சி பாடத்திட்டத்தில் குடும்ப அமைதிக்கு அப்படின்னே ஒரு தனியாக தலைப்பிட்டு நமது சிந்தனையை தூண்டி குடும்ப அமைதி பெற வழிகாட்டி இருக்கிறார் நமது அருட்தந்தை. நாம் இப்போ அதை தாங்க பார்க்க போகிறோம். நல்லதொரு குடும்பம் பல்கலைக்கழகம். ஒவ்வொரு குடும்பமும் அன்பின் சங்கமம், அறிவு பள்ளி, ஆற்றல் மையம், இன்பத்தோட்டம், உறவுகளின் இருப்பிடம், மகிழ்ச்சிகளின் சுரங்கம். இத்தகைய அமைதியான அன்பான குடும்பத்தில், அருமையான குடும்பத்தில் அமைதி அப்படிங்கிற பூங்காற்று வீசினா தாங்க மகிழ்ச்சி நிலைக்கும். அமைதி ஒன்றே நலம் தரும் கோட்டை சுவராக மாறி நம்ம குடும்பத்தை காக்குங்க. இன்றைய பரபரப்பான விஞ்ஞானமயமான எந்திரத்தயமான காலகட்டத்தில் குடும்பத்தை அமைதியாக வழிநடத்தி செல்வது காலத்தோட கட்டாயங்க. தற்போது நாம் காணும் இல்லங்களில் பெரும்பான்மை வெறும் அலங்கரிக்கப்பட்ட வீடுகள், ஆனால் பெரும் விரிசல் கண்ட மனங்கள். ஆணவம் ஆட்சி செய்யும் அன்பற்ற கூடுகள். பணத்தை தேடி ஓடும் மனிதம் இழந்து அமைதி இழந்து தவிக்கிறாங்க. மனவளக்கலை நண்பர்களாகிய நாம் அன்பை விதைப்போம், அமைதியை அறுவடை செய்வோம், உறவுகளை பேணுவோம், அமைதி குடும்பத்தின் மாடல்கள் முன்மாதிரிகளாய் வாழ்ந்து காட்டுவோங்க. மனித இனத்திற்கு முக்கியமானது சந்தோஷம். அந்த சந்தோஷத்தை தருவது அமைதியான குடும்பச் சூழல் தாங்க. சமூகத்தின் ஆணிவேர் குடும்பம், சமுதாயத்தின் அடிப்படை குடும்பம். குடும்ப அமைதி எனும் கோட்டைக்கான சாவி அன்பு ஒன்று மட்டும்தாங்க. குடும்ப அமைதியை இழந்து பெறுவது ஞானமே ஆயினும் அதனால் ஒரு பயனும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அடுத்த தெளிவாக சொல்லியிருக்காருங்க. குடும்பம்னா என்ன? குடும்பம் என்பது வாழ்க்கை துணைவர், பெற்றோர்கள், குழந்தைகள் என்ற உறவின் கூட்டு அமைப்பு ஆகும். உலகில் உள்ள ஒவ்வொரு தனி மனிதனும் குடும்பம் என்ற அமைப்பில் இருந்து தாங்க வந்திருக்காங்க. குடும்ப அமைப்பில் குடும்பம் அமைதியாக மகிழ்ச்சியாக இருக்கணும்னா பெற்றோர், வாழ்க்கை துணை, பெற்ற மக்கள் அப்படிங்கிற 3 பேருக்கும் ஒரு சில கடமைகள் இருக்குங்க. குடும்ப அமைதிக்கு மூவருமே பொறுப்பு. குடும்ப அமைதியின் பாதுகாவலர்கள் இவங்க தாங்க. நான் நல்லவன், என் மனைவி நனி நல்லல், நாங்கள் இருவரும் மனநலம் உடையோம், அதனால் அன்றோ மக்கள் நல்லவர்கள் அப்படின்னு கவிஞர் பாரதிதாசன் குடும்ப விளக்கு கவிதையில் பாடிய பாடல் வரிகளை கொஞ்சம் மாற்றி, நான் நல்லவன், என் மனைவி மிகவும் நல்லவள், நாங்கள் இருவரும் மனவளக்கலை அன்பர்கள், ஆதலால் மனநலம் உடையவர்கள், ஆதலால் அன்றோ மக்கள் மிக நல்லவர்கள் அப்படின்னு பாடத் தோணுதுங்க இல்லையா? மனவளக்கலை யோக பயிற்சி பெற்ற நல்லவர்கள் அடங்கிய குடும்பத்தில் குடும்ப அமைதிக்கு
மகிழ்ச்சிக்கு பஞ்சம் ஏதுங்க? குடும்பத் தலைவர் தலைமையின் கடமை என்ன? குடும்பம் அமைதியாக இருக்க அவங்களோட பங்கு என்ன? பார்க்கலாங்களா? குடும்பத் தலைவர் தனக்கோ பிறருக்கோ துன்பமின்றி குடும்ப உறுப்பினர்கள் அனைவருக்கும் இன்பம் தரும் வகையில் ஒருவரை ஒருவர் அனுசரித்து நல்ல வாழ்வு வாழ வேண்டும். இல்லம் கொண்டு பொருள்கள் ஈட்டி காத்து நல்லாளோடு இன்புற்று நாட்டுக்கு ஈகை புரிந்து பல்லுயிரும் இன்புற பரந்த நிலையில் வாழும் நல்லறமே இல்லறமாம். இதுவே நானிலம் ஏற்கும் நெறி, நல்ல இல்லறத்தான் கடமை இதுவே அப்படின்னு சொல்கிறாருங்க அருட்தந்தை. இயற்கையாக இறைநிலையே தாய் தந்தை மனைவி குழந்தைகள் இவங்களை நம்ம வாழ்வில் இழைச்சிருக்குங்க. நான் கேட்டு தாய் தந்தை பிறந்தானா, இல்லை என் பிள்ளை என்னை கேட்டு பிறந்தானா? தெய்வம் தந்த பரிசு இதுங்க. இயற்கை தந்த இணைப்பு இது. இவங்களை பாதுகாக்கிறது இல்லறத்தாரோட கடமையாகும். இன்னும் ஒன்றுங்க, மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம் இல்லைங்களா? குடும்ப அமைதி ஏன், எதற்காக அப்படின்னு கேள்வி கேட்டு விட தெரிஞ்சால் இந்த குடும்ப உறுப்பினர்களும் நாம் ஏன் இணக்கமாக இருக்க வேண்டும் அப்படிங்கிற கேள்விக்கு விட கிடச்சிருங்க. குடும்ப உறவுகள் மேம்பட்டால் குடும்ப அமைதி மேம்படும். மனமகிழ்ச்சியான வாழ்க்கை வாழ்கிறதுக்கு குடும்ப அமைதி அவசியங்க. நிறைவான இன்பம் பெற குடும்ப அமைதி அவசியம். வாழ்வின் நோக்கம் முழுமை பெற குடும்ப அமைதி அவசியம். குடும்ப வீணையின் ஆதார சுருதி மனைவி என்றால் குடும்பத்தின் ஆதாரமே பொருளாதாரமே கணவன் ஆகும். கணவன் மனைவி அன்பில் குடும்ப அமைதி வளருங்க. வாழ்க்கை துணை ஒரு கிஃப்ட்டு, வரப்பிரசாதம் அப்படின்னு நம்ம மகிழ்ச்சி கூறியிருக்காருங்க. இறைநிலை எதற்காக நமக்கு வாழ்க்கை துணையை தந்திருக்கு தெரியுங்களா? நமது வாழ்க்கை தேவைகளை எல்லாம் நிறைவு செய்கிறதுக்கு, நமது களங்கங்களை எல்லாம் தூய்மைப்படுத்தி முழுமை பெற வழி நடத்துதுங்க. நமது அறிவில் முழுமை பெற இறைநிலை தந்த வரப்பிரசாதமே நமக்கு வாழ்க்கை துணை ஆகும். வீணையடி நீ எனக்கு, மேவும் விரல் நான் உனக்கு, பாயும் ஒளி நீ எனக்கு, பார்க்கும் விழி நான் எனக்கு. பாரதி எப்படி பாடியிருக்கார் பாருங்க. உனது விழியில் எனது பார்வை உலகை காண்பது அப்படிங்கிறபடியாக ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு விட்டு கொடுத்து வாழ்ந்தால் குடும்பம் ஒரு ஆனந்த சாகரம்தான். அடுத்து பெற்றோர். குடும்ப அன்புக்கு அமைதிக்கு அது மகனாக இருந்தாலும் சரிங்க, மகளாக இருந்தாலும் சரிங்க, பெற்றோர்களை பாதுகாப்பது பராமரிப்பது மிக அவசியம். அது அவங்களோட கடமையும் கூட. குடும்பம் என்னும் ஆலமரத்தின் ஆணிவேர்கள் பெற்றோர்கள். அம்மா உயிர் எழுத்தில் ஆ எடுத்து, மெய் எழுத்தில் இம் எடுத்து, உயிர்மெய் எழுத்தில் மா எடுத்து, அழகு தமிழில் கோர்த்தெடுத்த முத்து அம்மா. நாம் வேண்டாமலே நமக்கு வேண்டியதை செய்யும் கடவுள் அப்பா. அம்மா என்றால் அன்பு, அப்பா என்றால் அறிவு. ஆயிரம் உறவில் பெருமைகள் இல்லை, அன்னை தந்தையே அன்பின் இல்லை. பெற்றவர்களை முதியவர்களை காக்க தவறும் போது இல்லறத்தார் தமது கடமையிலிருந்து தவறுகின்றனர். அவர்களின் துன்ப அலை குடும்ப அமைதியை தாக்குங்க. குடும்ப அமைதி பெற வேண்டுமெனில் பெற்றவர்களை கண்ணிமை காப்பது போல் காத்தல் வேண்டும். நாம் பெற்ற செல்வங்கள் நம் குடும்பத்தின் வருங்கால தூண்கள். நலம் தரும் செல்வங்கள் பேசும் பொற்சித்திரங்கள். இனிய அன்பான அளவான அமைதியான குடும்பமே நம்ம குழந்தைகள் வளரும் பூஞ்சோலைகள் ஆகும். தந்தை மகற்காற்றும் உதவி அவையவத்து முந்தியிருப்பச் செயல். பெற்ற குழந்தைகளை நன்கு பாதுகாக்காமல் காலத்தில் கல்வியறிவு ஊட்டாமல் விட்டால் அக்குழந்தைகள் சமுதாய நலனை கெடுக்கும் நச்சு கிருமிகளாக மாறிடும் அப்படின்னு சொல்லிட்டு மகரிஷி சொல்கிறாருங்க. குடும்பம் அமைதி நிலைக்க வேண்டுமெனில் நம் குழந்தைகளை நல்லோராக, மனித நேயம் மிக்க, மனவளக்கலை அன்பர்களாக வளர்த்தல் நம் கடமையாகும். ஆன்மீக கல்வி அறிவு ஊட்டி மனவளக்கலை யோக பயிற்சி முறை அவர்களுக்கு உரிய காலத்தில் அளித்தல் நமது கடமை ஆகும். 11 வயதில் உள்ள நம் மக்கள் செல்வங்களுக்கு உரிய காயக்கல்ப பயிற்சி மற்றும் ஆலியாரில் நடைபெறும் 10 பருவ மாணவர்களுக்கான பயிற்சி முகாமைகளில் கலந்து கொள்ளச் செய்து அவர்களை பண்படுத்தும் போது குடும்ப அமைதி தானாகவே மலர்ந்துவிடும். குடும்பத்தில் அமைதி நிலவணும்னா குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் ஒருவருக்கொருவர் வாழ்த்தி கொள்ளுதல் அவசியங்க. அன்னைக்கு வாழ்த்து, தந்தைக்கு வாழ்த்து, வாழ்க்கை துணைக்கு வாழ்த்து, பெற்ற மக்கட் செல்வங்களுக்கு வாழ்த்து. இந்த அரிய வாழ்த்து மந்திரத்தை சொல்லிக் கொடுத்த மனவளக்கலை ஆசான் வேதாத்திரி மகரிஷி அவர்களுக்கு வாழ்த்து. இந்த வாழ்த்து அலைகள் நிச்சயம் நம்ம குடும்பத்தில் அமைதி நிலவ பேருதவி புரியும். குடும்ப அமைதி வேணும்னா நாம் என்ன செய்யணும்னு மகரிஷி அழகாக சொல்லியிருக்காருங்க. குடும்ப அமைதி வேணும்னா பொறுமை, விட்டு கொடுத்தல், தியாகம் ஆகிய 3ம் நமக்கு தேவை.
குடும்ப அமைதி பெறணும்னா எதெல்லாம் கூடாது? பிறரை குறை கூடுதல், கமெண்ட் கூடாது. பிறரை ஆளுதல், அதாவது கமாண்ட் கூடாது. அப்புறம் முக்கியமான எதிர்பார்ப்பு, டிமாண்ட் கூடாதுங்க. குடும்ப அன்பர்கள் இடையே பரஸ்பரம் அன்பு, ஒற்றுமை, நம்பிக்கை, இந்த 3 வேண்டுங்க. எந்த குடும்பத்தில் அமைதி நிலவுகிறதோ, பிணக்கில்லாத வாழ்வு நடைபெறுகிறதோ, அந்த குடும்பம்தான் ஒரு கலை கோயிலுங்க. குடும்ப அமைதி நிறைவான நிம்மதியான வாழ்க்கையை தரும் அட்சய பாத்திரங்க. அன்பும் அமைதியும் உடைத்தாயின் வாழ்க்கை பண்பும் பயனுமது. என்னடா திருக்குறளையே மாற்றி சொல்கிறேன்னு பார்க்குறீங்களா? அமைதி அப்படிங்கிறது நிறைய அறநெறி அடங்கி இருக்குங்க. அறநெறி வாழ்வின் உயர் பலன் அமைதி தானுங்களே. அமைதியை, அதன் இனிமையை நாம் அனுபவிக்கணும்னா பிறர் சொல்களில் குறை காணாது இருத்தல். பிறரிடம் உள்ள குறைபாடுகளை நம்மிடம் உள்ள நற்பண்புகள் மூலம் நிறைவு செய்து குறை அறிவில் உள்ளவர்களையும் அரவணைத்து நடந்தோம்னா குடும்பத்தில் அமைதி காக்கப்படுங்க. ஒரு சின்ன ஆராய்ச்சி மற்றும் அகத்தாய்வு செய்வாங்க. எது பற்றிய அகத்தாய்வு? வேறு என்னங்க, குடும்ப அமைதி பெற தடையாக இருப்பவை எவை? தடையாக இருப்பது குடும்பத்தில் ஏற்படும் பிணக்கு தாங்க காரணம். பிணக்கு ஏற்பட 4 காரணங்கள் உள்ளன. அவை தேவை, நீடு, அளவு, குவான்டிட்டி, தன்மை, குவாலிட்டி, காலம், டைம். இந்த 4 பரிணாமங்களில் ஏதேனும் ஒன்றில் குடும்பத்தாருடைய கருத்து ஏற்படுவது சகஜங்க. குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் அவரவர்களுடைய நிலையில் தேவைகள் உள்ளன. தேவைப்பொருளின் அளவு சிறிதா பெரிதா, இது ஒரு பிணக்கு. அடுத்தது தேவைப்பொருளின் தன்மை, குவாலிட்டி. குவான்டிட்டி, குவாலிட்டி பொருளாதார அடிப்படையில் தீர்மானிக்க வேண்டிய ஒன்று. எப்போது வாங்கிறது? உடனடியாகவா, பொருளாதார உயர்வுக்கு பிறகா? இது காலம் பற்றிய பிணக்கு. இப்பிணக்குகளை எப்படி களைவது? ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து ஒத்துப்போனால் பிணக்குகள் வராது, சிக்கல்கள் எழாது. இந்த பிணக்குகள் ஒழிய சகிப்புத்தன்மை, விட்டு கொடுத்தல், தியாகம் அப்படிங்கிற 3 தன்மைகளை வளர்த்துக்கணுங்க. குடும்ப அமைதிக்கு வாழ்க்கை பாடம் கற்றுக் கொடுத்த தத்துவம் எதுனா, நாம் எதை கொடுக்குறோமோ அதையே அடைவோம். விட்டு கொடுப்பவர் கெட்டு போவதில்லை. நாம் நம் குடும்ப உறுப்பினர்களிடம் அன்பை கொடுத்தால் அன்பை பெறுவோம். அன்பை விதைத்தால் அமைதியை அறுவடை செய்வோம். ராமாயணத்தில் அன்புக்கு இலக்கணம் அப்படின்னு ஒரு சிலரை உதாரணம் காட்டுவாங்கங்க. தன்னலம் வெறுத்த அன்பு இலக்கவனது அன்பு, இது சுயநலமற்றதுங்க. தன் உயிர் வெறுத்த அன்பு கும்பகர்ணனது அன்பு, இது தியாகங்க. சுயநலமற்ற அன்பு, தியாகம், விட்டு கொடுத்தல், சகிப்புத்தன்மை ஆகியவை குடும்ப அமைதிக்கு ஆதாரம் அப்படின்னு சொன்னால் அது மிக இல்லைங்க. அப்புறம் குடும்பத்தில் அமைதி நிலவணும்னா நம்ம அறிவு தாங்க குடும்பத்தை நிர்வாகிய செயல்படணும். எந்த கட்டத்திலும் எந்த காரணத்திலும் உணர்ச்சிகள் நிர்வாகி ஆகக்கூடாது. கணவன், மனைவி, குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் ஒருவரை ஒருவர் மதித்து துல்லியமாக புரிந்து கொண்டு துணிவோடும் வெளிப்படையாகவும் தேவைப்படுற இடத்துல விட்டு கொடுத்து அன்போடு நடந்துக்கிட்டோம்னா குடும்ப அமைதி பெருகுங்க. குடும்ப உறுப்பினருடைய பிணக்குகள் தீராமல் நின்று போச்சுன்னா, அல்லது பிணக்குகள் தோன்றி பின் சமாதானம் ஏற்பட்ட பிறகும் மன இறுக்கம், டென்ஷன் நீடிச்சிச்சுன்னா அது கூட சிறிது சிறிதாக வெறுப்பாக வளர்ந்து பெரிய பகையாக மாறிவிடக் கொடுங்க. அதனால் குடும்ப உறுப்பினர்கள் கூறும் கடும் சொற்களை அவை சொல்லப்படாதது போல் பாவித்து ஒதுங்கணுங்க. அதாவது அப்பப்போ நமக்கு இந்த செலக்டிவ் அம்னீஷியா வந்துடணும். அப்போ தான் குடும்ப அமைதி நீடிக்கும். அப்புறம் இல்லத்தரசிங்க நடிப்பு சின்னம் காட்ட தெரிஞ்சிருக்கணுங்க. தெரியாமல் அடம் பிடிக்கும் குழந்தை, தெரிந்தே அடம் பிடிக்கும் பெரியோர், அன்பின் ஊடல் இவற்றின் போது நடிப்பு சின்னம் தேவைப்படுதுங்க. சினம் உதட்டில் இருக்கலாம், உள்ளத்தில் இருக்கக்கூடாது. மன நிறைவு தான் மனதின் மகிழ்ச்சிக்கும் குடும்ப அமைதிக்கும் அதிகார கட்டளைகள் வேண்டாம். அன்பு வேண்டுகோள்கள் மூலம் குடும்ப உறுப்பினர்களை அன்பினால் கட்டுப்பட செய்து அமைதிப்பு மலரச் செய்யலாங்க. அன்பு என்பது மனிதர்கள் தயாரிக்கும் அமைதிக்கான மருந்து. இது சர்வரோக நிவாரணிங்க. காலாவதி, அதாவது ஆகிறதே கிடையாது, எக்ஸ்பைரி டேட்டே கிடையாது. அப்புறம் குடும்ப அமைதிக்கு ஒரு ரகசியம், அது வாழ்வின் வெற்றிக்கான மந்திரம்ங்க. மந்திரம், தந்திரம், எந்திரம். மந்திரம் நன்றி உணர்வு, தந்திரம் விட்டு கொடுத்தல், யந்திரம் வாழ்த்துதல். பொருளாதார ஏற்றத்தாழ்வு குடும்ப அமைதியை கெடுக்கும் காரணியாகும். அதனால் இன்றைய காலகட்டத்தில் கணவன் மனைவி இருவருமே பொருளீட்டினால் இந்த குறைபாடு நீங்கி குடும்ப அமைதி பெறுங்க. பொருள் குறைபாட்டை பொருளீட்டல் சிக்கனம் மூலமாக நிறைவு செய்யலாம். ஆனால் அறிவு குறைபாட்டை
குடும்ப அமைதியின்மை போக்குறதுக்கு அகத்தவம், அகத்தாய்வு, இறையுணர்வு இம்மூன்றினால் நமது அறிவு குறைபாட்டை சரி செய்து கொள்ளலாம். தம்பதிகளிடையே தோன்றும் வேறுபாட்டை சீரமைக்க எளிய முறை குண்டலினி யோகம் மற்றும் காயகல்ப பயிற்சி உதவி புரியுங்க. இனிமையான வாழ்க்கை குடும்ப அமைதிக்கு சான்றாகும். கணவன் மனைவி இருவரும் குடும்ப உறுப்பினர்கள் அனைவருமே குடும்ப அமைதிக்கு கடைப்பிடிக்க வேண்டிய நல்ல வழிகள் ஒரு 8 வழிகள் மகரிஷி சொல்லி. 1. மற்றவரை மனதை புரிந்து கொண்டு செயலாற்றுதல். 2. தவறான போக்கேனில் அன்போடு அளவோடு கண்டித்து திருத்துதல். 3. கோபம் என்ற நச்சு ஏறாமல் ஒவ்வொருவரும் தங்களை பாதுகாத்து கொள்ளுதல். 4. நேர்மையான வழிகளில் பொருளீட்டல். 5. சிக்கனம், பிறர் பழிக்கு அஞ்சி செலவு செய்கிறது. 6. உயிரை விட கற்பொழுக்கம் பாதுகாத்தல். 7. பெற்றோர்கள் குழந்தைகள் பராமரிப்பில் விருந்து உபசரிப்பில் சம பொறுப்பு. 8. இன்ப துன்பம் லாபம் நட்டம் அவற்றில் அனைவருக்கும் சம பங்கு. மனவளக்கலையும் அக்கலையில் பெற்ற மனோசக்தியும் அறிவாற்றலுமே குடும்ப அமைதிக்கு பெரிதும் உதவியாக இருக்குங்க. குடும்ப அமைதியே மனித இணை வாழ்வில் நிறைவை தரும் தெய்வீக இன்பம் ஆகும். குடும்ப அமைதி மலர அன்பை விதைப்போம். குடும்ப உறவை நட்பை பாதுகாப்போம். குடும்ப அன்பர்களிடையே பரஸ்பர அன்பு, ஒற்றுமை மற்றும் நம்பிக்கை, இனிமை காத்தல் ஆகியவையின் மூலம் குடும்ப அமைதியை பாதுகாப்போம். எதிரிகள் நுழைய முடியா பலம் வாய்ந்த கோட்டை தாங்க அமைதி குடும்பம். அதுவே மனவளக்கலை யோகம் கற்ற அறிவு குடும்பம். இதுவரை அமைதியாக குடும்ப அமைதியை காக்கும் மனவளக்கலை பற்றி என்னுடன் இணைந்து சிந்தித்த நல் அன்பு உள்ளங்கள் அனைத்துக்கும் நன்றி. நம் மனதில் அமைதி நிலவட்டும், நம் குடும்பத்தில் அமைதி நிலவட்டும், நம்மை சுற்றிலும் அமைதி நிலவட்டும், உலகம் முழுவதும் அமைதி நிலவட்டும், நம் அனைவரின் இல்லங்களிலும் அமைதி நிலவட்டும். நன்றி. வாழ்க வளமுடன்.